நீங்கள் பல படங்களில் நடிச்சிருக்கீங்க. இந்த சினிமாவில் நட்பு எந்த அளவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ நட்புங்கிறது ரொம்ப கம்மியான சர்க்கிள் சார். உண்மையான நட்புங்கிறது. உண்மைதான். இப்போ எனக்கு வந்து ஆடுகளம் நரேன், மூனார் ரமேஷ், மேத்யூ வர்கீஸ், அபிஷேக், சாய்ராம், பத்ரி. பத்ரினா சுந்தர் சி கிட்ட இருந்தார், அந்த பத்ரி. ஆடாம ஜெயிச்சோம். அப்புறம் பத்ரி வெங்கடேஷ். இதை தாண்டி எனக்கு வந்து பெரிய நட்பு சர்க்கிள் அப்படிங்கிறது சொல்ல முடியல. சொல்ல முடியல. நண்பர்கள் தான், ஆனால் நல்ல நண்பர்கள் அப்படின்னா இந்த ஒரு 10 பேருக்குள்ளே தான் இருக்கும். இப்போது சினிமாலேயே எல்லாம் இருக்கிறதுனால சில டவுட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட கேட்கலாம். இப்போ அவங்களும் சில டவுட்ஸ் என்ன கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போது பத்ரி இப்போது 2 days பேக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது, இது எஸ் சொல்லாமா நோ சொல்லாமா அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்போம் சார். திறமையான கலைஞர்களுக்கு தமிழ் சினிமாவில் வரவேற்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். கண்டிப்பாக இருக்குது. உழைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். யாரும் நம்மளை வீடு தேடி வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். அது வந்து மித்தது. யாரோ சிலருக்கு தான் நடக்கும். இப்போது பப்பில் வந்து இருக்கிறவனை பார்த்து நம்ம கதிர் சார் செலக்ட் பண்ணார்ல, அதெல்லாம் வந்து ஏதோ 1 in 1 crore அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே அந்த தே ஹேவ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். போய் டேரக்டர்ஸை மீட் பண்ணி ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அண்ட் முந்தி விட இப்போ ஸ்ட்ரகிள் கொஞ்சம் கம்மி. முந்தி நாங்களாம் வந்து ஆல்பம் தூக்கிட்டு அலையும் இல்லை சார் ஸ்கூட்டரில். பட் இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்குது. எல்லாருமே இப்போ வந்து லுக்கு, ஆங்கிள்ஸு எல்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்களே. ஸோ யூடியூப்புங்கிற ஒரு டீச்சர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸ் போஸ்ட் பண்ணி அதில் வந்து ஃபேமஸ் ஆனவங்கள இப்போ நடிக்க கூப்பிட்றாங்க. ஸோ இட்ஸ் பிகம் அ லிட்டில் சிம்பிளர். பட் உழைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் சார்.